தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இலங்கையில் உள்ள பகுதியொன்றில் தன்னுடைய பிள்ளைகளை தலைகீழாக தொங்கவிட்டு சித்திரவதை செய்த தாய்க்கு நேர்ந்த கதி. 11 வயதான தன்னுடைய மகன் ஒருவனை மரத்தில் தலைகீழாக தொங்கவிட்டு கம்பால் அடித்து சித்திரவதை செய்ததுடன் தன்னுடைய 2.5 வயதுடைய மகன் ஒருவரையும் இவ்வாறு மரத்தில் தொங்கவிட்டு தலைகீழாக கட்டி வைத்து சித்திரவதை செய்ததன் குற்றச்சாட்டின் பேரில் 28 வயதுடைய தாய் ஒருவர் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த பெண் தொடர்பில் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக காணொளிகள் பதிவிடப்பட்டு வருகின்ற நிலையில் அந்த தாய் ஒருவர் தன்னுடைய மகன்களை தலைகீழாக கட்டி வைத்து தடியால் தாக்கிய சம்பவமே தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. அதனை பார்ப்பவர்கள் தாய் ஒருவர் இவ்வாறா தன்னுடைய பிள்ளைகளுடன் கண்டிப்பாக நடந்து கொள்வது, என்னதான் பிள்ளைகளில் தவறு இருந்தாலும் இவ்வாறா பிள்ளைகளை சித்திரவதை செய்வது என்ற அடிப்படையில் கருத்துக்களையும் பதிவிட்டு வருகின்றார்கள். மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள கிராமம் ஒன்றில் குறித்த பெண் வசித்து வருவதாகவும் அவருக்கு 2 மகன்கள் இருந்து வருகின்ற நிலையிலே அவருடைய மகன்களை தொடர்ச்சியாக இந்த தாய் சித்திரவதை செய்து வருவதும் விசாரணைகளின் மூலமே தெரிய வந்துள்ளது. எனினும் குறித்த பெண் அண்மையில் தன்னுடைய பிள்ளையை மரம் ஒன்றில் தலைகளாக கட்டிவிட்டு அந்த பிள்ளையை தடியால் தாக்கியுள்ளதை அடுத்து பிள்ளை தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் முதலாவதாக இந்து மதப்படி குறித்த பெண் திருமணம் செய்துள்ளதை அடுத்து அவருக்கு ஒரு மகனும் பிறந்துள்ளார். இதன் பின்னதாக தன்னுடைய அந்த திருமண வாழ்க்கையிலிருந்து விலகிய பின்னதாக 2வது திருமணமாக முஸ்லிமை சேர்ந்த நபர் ஒருவரை திருமணமும் செய்து கொண்டுள்ளார். அதன் பின்னதாக அவர் முஸ்லிம் மதத்துக்கு மாறியதை அடுத்து இவர்கள் இருவருக்கும் பிள்ளை இல்லாததை அடுத்து அவர் 3வது திருமணமும் செய்வதற்கு ஏற்பாடு செய்துள்ளார். அதன் பின்னதாக 2வது திருமணம் செய்த நபரை விட்டு 3வது திருமணமாக புத்தளம் பகுதியில் வசித்து வந்த சிங்களவர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார். இவர்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கின்ற இடத்தில் அவரையும் விட்டுவிட்டு இவர் தனிமையில் வசித்து வந்துள்ளதாக போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பு ஏறாவூர் சதை முசான் கிராம பகுதியிலே குறித்த பெண் தன்னுடைய 2 பிள்ளைகளுடன் வசித்து வந்திருந்த நிலையிலே பிள்ளைகளை இவ்வாறு சித்திரவதை செய்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது. குறித்த பெண்ணுடைய முதல் கணவருக்கு பிறந்த மகன் 11 வயதை உடையவர். இவர் பாடசாலையில் கல்வி கற்று வருகின்ற நிலை புகைப்பிடித்தலில் ஈடுபட்டு வந்துள்ளதற்காக தன்னுடைய மகனை தன்னுடைய வீட்டில் மரம் ஒன்றில் தலைகீழாக கட்டிவிட்ட பின்னதாகவே அவர் தடியால் பலமாக தாக்கியுள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்ட போது தெரிய வந்துள்ளதை அடுத்து இந்த சம்பவம் ஏப்ரல் மாதம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரியப்படுத்தி உள்ளனர். அதேவேளை தன்னுடைய 2.5 வயது பிள்ளையையும் இவர் இவ்வாறு சித்திரவதை படுத்துவதாகவும் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளதை அடுத்து தன்னுடைய பிள்ளையை இவ்வாறு சித்திரவதை செய்வது என்று புத்தளத்தை சேர்ந்த அவருடைய கணவருக்கு தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து உடனடியாக ஏறாவூர் சென்று அந்த பெண்ணிடம் தன்னுடைய பிள்ளையை தருமாறு அந்த பெண்ணிடம் கேட்ட பொழுது அந்த பெண் கொடுக்கவில்லை என்றும் 3வது கணவரிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக கணவர் அப்பகுதியில் உள்ள ஏறாவூர் போலீஸ் நிலையத்திற்கு தகவலினை வழங்கியுள்ளார். அதன் அடிப்படையிலே குறித்த பெண் வீட்டிற்கு சென்ற போலீசார் குறித்த பெண்ணுடைய கையடக்க தொலைபேசியை வாங்கி அதில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது தன்னுடைய பிள்ளைகளை மரமொன்றில் கட்டி தலைகீழாக தொங்க விட்டு தடியினால் தாக்கிய காணொளி அவருடைய கையடக்க தொலைபேசியில் இருந்துள்ளது. இதன் அடிப்படையிலே குறித்த பெண் செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவரிடம் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்ற நிலையில் பிள்ளைகளும் போலீசாரால் மீட்கப்பட்டு அப்பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரியப்படுத்தியதை அடுத்து சமூக வலைதளங்களில் குறித்த தாயுடைய செயற்பாடு குறித்து காணொளிகள் பதிவாகி வைரலாகி வருகின்ற நிலையில் அந்த தாயுடைய செயற்பாடு குறித்து பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றார்கள். என்னதான் பிள்ளைகள் தவறு செய்தாலும் பிள்ளைகளை கண்டிப்பதற்கென்று முறை இருக்கின்றது. அதனை தாண்டியும் அவர் 3 திருமணம் ஆகிய பின்னதும் தன்னுடைய பிள்ளைகளை இவ்வாறு சித்திரவதை செய்வது என்பது ஏற்புடைய கூடிய விடயமாக இல்லாத விடத்து பலரும் அதற்கு எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றார்கள். அந்த வகையில் பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டுமே, ஆனால் பிள்ளைகளை இவ்வாறு சித்திரவதைக்குள்ளாக்கி அவர்களை கண்டிப்பது என்பது பிள்ளைகளை பாதிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மற்றொரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.